குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாராச்சும் டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க? யாருக்கெல்லாம் படிக்கலாங்கிற ஐடியா இருக்குது? இது எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி படிக்கலாமா இல்லைனா வந்து டிஎன் டெட் படிக்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இந்த கன்ஃபியூஷன் வந்து எனக்கும் பிகினிங்கில் இருக்க தான் செஞ்சுது. நான் வந்து இதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்லி என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். நான் படிக்கிறேங்கிறதுக்காக நீங்களும் படிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டடி ப்ரொசீஜருங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதை வந்து வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் எனக்கு பிஜிடிஆர்பி படி, டிஎன் டெட் படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து டெட்டு தான். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து கையில் கிடைச்ச மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு டெட்டுக்கு தான் கிடச்சிது. பிஜிடிஆர்பி வந்து வரதுக்கு முன்னாடியே இந்த இயரில் தானே நமக்கு எக்ஸாம் வரல. அப்போது வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாம் வந்துடும், நம்ம டெட்டு தான் வந்து போர்ஷன் கம்மி, அதனால் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், நம்ம ஈஸியாக படிக்கவும் செஞ்சிடலாம். பிஜிடிஆர்பிக்கு வந்து அந்த டைமில் வந்து நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னதுனால, இப்போ புதுசாக நம்ம படிக்க போய் மறுபடியும் புது சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி படிக்க முடியும்? அந்த கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு. சரி எதுக்கு இதெல்லாம் போட்டு குழப்புவானேன்னு சொல்லிட்டு தான் நான் டெட் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து டெட் சூஸ் பண்ணேன். ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், நம்ம வந்து எக்ஸாமுக்கு பாசிட்டிவாக ஃபுல் கான்ஃபிடென்ஸோட அப்பியர் ஆகலாம். அப்படி நம்ம பாஸ் ஆகிட்டோன்னா அடுத்து வந்து யூஜிடிஆர்பிக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டெட் வந்து சூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் படிக்கிறக்கூடிய ப்ரொசீஜரில் தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க, எம்ஏ எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா, வித் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆனால் டெட்டில் வந்து நான் யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன் வித் பிஎடோட அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெட்டுக்கு எலிஜிபிள். இந்த எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்லாம் வந்து நிறைய வீடியோவில் வந்து யூடியூப்லேயே போட்டிருப்பாங்க. வேறு யாரோட வீடியோவாவது தயவுசெய்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எது படிக்கிறதா இருந்தாலும் பிகினராக இருக்கீங்க, நான் இந்த 2 எக்ஸாமுக்குமே இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஒன்லி ஒன் அட் அ டைம், நோ மல்டி டாஸ்கிங். ஒரு எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு கால் வச்சுட்டு அங்கே ஒரு கால் வச்சுட்டு இதையும் படிக்க முடியாமல் அதையும் படிக்க முடியாமல் பண்ணவே பண்ணாதீங்க. டெட்டு படிக்கிறீங்கன்னா டெட்டுக்கு டெடிக்கேட்டடாக படிங்க. பிஜிடிஆர்பி படிக்கிறீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு படிங்க. பிகாஸ் ரெண்டுத்துக்குமே ஸ்டடி ப்ரொசீஜருங்கிறது சேம் தான், ஒரே மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ பிஜிடிஆர்பிக்கு வந்து இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஆல் ஃபைன், வெல் அண்ட் குட், கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் கண்டிப்பாக படிங்க. நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன், புக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் டிப்ஸ் எனக்கும் சொல்லுங்கள், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில். பிஜிடிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத எனக்கும் சொல்லுங்கள். டீச்சருக்குன்னு ஒரு எக்ஸாம் போட்டாங்க, அது டெட்டாக இருந்தால் என்ன, பிஜிடிஆர்பியாக இருந்தால் என்ன, ரெண்டுத்துக்குமே அப்பியர் ஆகிறது தான் நமக்கு நல்லது. ஸோ பிஜிடிஆர்பியில் இப்போ புதுசாக நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரிலனா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போங்க. ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அவங்க ஒரு ₹10 தான் கேட்பாங்க. அந்த சிலபஸை பிரிண்ட் அவுட்டாக டவுன்லோட் பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களால் யூடியூப்பை சர்ச் பண்ணி நான் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிப்பேன்னா அப்படி பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு வந்து ஒரே சிலபஸ் தான், பிஜிடிஆர்பிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. டெட்டுக்கு வந்து 6th to 10th வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். 6th to 8ங்கிறது வந்து யூஜி படித்தவங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது வந்து 9th 10th கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் 11th 12th கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, படிப்படியாக போங்க. ஃபஸ்ட்டு 6th to 8th முடிப்போம், அடுத்து 8th-லேருந்து 9th 10th முடிக்கலாம். 10th வரைக்கும் கான்ஃபிடென்ட் ஆகிட்டிங்கன்னா 11th 12th முடிக்கலாம். ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் படிங்க. படிக்கிறது வந்து ஒரு வீடியோவில் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனில் உடனே முடிச்சிட முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அதுக்கப்புறம் ஹோப், 2 எக்ஸாமுக்குமே நம்ம ஹோப் தான் வைக்க முடியும். கண்டிப்பாக வரப்போகுதுன்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. 2மே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது வந்து அந்த ஹோப் தான். கண்டிப்பாக வரும். எப்படி வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ண ஒரு எக்ஸாம் வைக்காமல் போக போகிறாங்க? அதனால வந்து நம்ம வந்து அது வைப்பானா மாட்டானான்னு எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறத விட எப்படியோ எக்ஸாம் வைக்க தான் போகிறாங்க. அவங்க தானே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக அதை வைக்க தானே போகிறாங்க. அப்போது அவங்க பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியா? பிஜிடிஆர்பிக்கு நம்ம அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க போட்டுட்டாங்களே, நம்ம ரெடியா? நம்ம வந்து அதுக்கு அப்பியர் ஆயிடுவோமா? டெட்டு போடுவாங்களே, நம்ம அதுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கோமா? எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும்.
அவங்க போடுறது போட்டுருவாங்க. கடைசியில நம்ம படிக்காம போய் நின்னோம்னா, "ஐயய்யோ! நான் முதல்லயே போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே." அப்படி கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தா முதல்லயே போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. படிக்க டைம் கம்மியா இருந்ததேன்னு சாக்கு போக்கு சொல்றத விட, நம்ம ப்ரிப்பேர் பண்றது தான் பெஸ்ட்டு. இந்த 2025ல வந்து எய்தர் டெட் ஃபர்ஸ்ட் வரலாம். இல்லன்னா பிஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் வரலாம். ஆனா மேக்ஸிமம் டெட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால வந்து டெட்டுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்க ஆரம்பிக்கிங்கன்னா, இப்பத்துலருந்தே படிங்க. இன்னையிலருந்தே படிங்க. ஃபஸ்ட்டு டெட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபுல் ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அடுத்து வந்து பிஜிடிஆர்பிக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியால இருக்கிறீங்க அப்படின்னா, டெட்டு ப்ரிப்பேர் பண்ணி, ட்ரை பண்ணி, அட்டெண்ட் பண்ணி முடிச்சவங்க, கண்டிப்பா பிஜிடிஆர்பிக்கும் ஒரு ட்ரை குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்காக வந்து மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. டெட்டு படிச்சு முடிச்சிருப்பீங்கல்ல, அப்புறம் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த 2 எக்ஸாமுக்குமே ஒரே ஒரு ஸ்டடி ப்ரொசீஜர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துக்கோங்க. நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் நம்மளால பிஜிடிஆர்பி அட்டெண்ட் பண்ண முடியும். மாஸ்டர்ஸ் வித் பிஎட் கண்டிப்பா இருக்கணும். எம்எஸ்சியா இருக்கலாம், எம்ஏவா இருக்கலாம். நீங்க வந்து மாஸ்டர்ஸ் வித் பிஎட்டா இருந்தா வந்து நம்மளால பிஜிடிஆர்பி அப்ளை பண்ண முடியும். இந்த இந்த மாதிரிக்குள்ள ரெஃபரன்ஸ்லாம் வந்து நெறைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. நீங்க அத கூட நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிலபஸ் கண்டிப்பா செக் பண்ணுங்க. இப்போ சிலபஸ் வந்து பிஜிடிஆர்பில புதுசா அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸ நீங்க என்ன செய்யுங்க, செக் பண்ணிட்டு நம்மளால படிக்க முடியுமான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கையில வந்து ஒரு ஹார்ட் காப்பியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன்ல உங்களால சிலபஸ் செக் பண்ண முடியலன்னா, பக்கத்துல இருக்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் செக் பண்ணி பிரிண்ட் அவுட்டா கையில எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுங்க. பிஜிடிஆர்பியா இருந்தாலும் சரிதான், டெட்டா இருந்தாலும் சரிதான். டெட்டுக்கு ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணணும். பிஜிடிஆர்பிக்கு புக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதில இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்குள்ள புக்ஸ் கலெக்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா சைட்ல படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கையில கிடைக்க ஆரம்பிச்சுரும். நீங்க பார்க்கக்கூடிய ரிலவென்ட்டான திங்ஸ் எல்லாமே படிக்கக்கூடியதா தான் இருக்கணும். இருக்கும். அதுவாவே யூனிவர்ஸாவே உங்கள கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்களாவே படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க, ஒருவேளை இதுல இருந்து இந்த கொஸ்டின் வருமோ நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து மெட்டீரியல் சோர்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஒண்ணு வேணும்னா ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸே நமக்கு அத வந்து புஷ் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சுரும். இப்போ மெட்டீரியல்ஸ் கையில கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு சிலபஸா கம்ப்ளீட் பண்ண டிக் போட்டு வந்துகிட்டே இருங்க. சிலபஸ் முடிக்கிறதுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சுருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நம்ம அத சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். அது வந்து உண்மையான டெஸ்ட்டே எழுதி பார்க்குற மாரி இருக்கும். அதனால வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின கலெக்ட் பண்ணி அதில டெஸ்ட் போட்டு அதில கரெக்ட் பண்ணி அதில என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து பார்த்து படிக்க ஆரம்பிங்க. உங்களால முடிஞ்சுச்சுன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. உங்களால முடியல அப்படின்னா, நீங்களே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கா இருக்கட்டும், நீங்களே உங்களுக்குன்னு செல்ஃப் டெஸ்ட் போட்டு கண்டிப்பா படிங்க. இவ்வளோ தான் பிஜிடிஆர்பிக்கும், டிஎன் டெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸா இருக்கும். ப்ரிப்பரேஷன் டிஃப்ரென்ஸா இருக்கும். நான் வந்து கண்டிப்பா டெட்டு படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா பிஜிடிஆர்பி வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற இதில தான் இருக்கேன். எப்படினாலும் கவர்மெண்ட் போட்ட எக்ஸாம் தானே! நம்ம தானே எழுதணும். பாஸ் ஆவது மட்டும் தானே நம்மளுடைய வேல. ஸோ அவங்க போட்டுட்டாங்க. நம்ம படிக்கணும். கண்டிப்பா படிப்போம். எல்லாருமே நல்லபடியா பாஸ் ஆகணும். நல்லபடியா வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டுல வந்து நமக்குன்னு ஒரு பிளேஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி, நமக்குன்னு செல்ஃப் இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.